புதுச்சேரி மாநில அமைச்சரவையின் நீண்ட நாள் எதிர்பார்க்கப்பட்ட விரிவாக்கம் இன்று நடைபெற்ற நிலையில் என்ஆர் காங்கிரஸ் மற்றும் பாஜகவை சேர்ந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக பதவியேற்றனர். விழா தேசிய கீதம் மற்றும் தமிழ்தாய் வாழ்த்துடன் துவங்கியது. தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் புதிய அமைச்சர்களை ஒவ்வொருவராக அழைத்து பதவி பிரமாணம் செய்து வைத்தார். முதலில் நெட்டப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு அமைச்சராக பதவியேற்றார். பின்னர் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து மற்றும் திருநள்ளாறு பகுதியைச் சேர்ந்த பாஜக சட்டமன்ற உறுப்பினர் ஜி.என்.எஸ். ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்று பொறுப்பேற்றனர். கடந்த சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்த பிறகு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அரசு அமைந்தது. அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ் ஆகியோர் மட்டுமே அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தனர். அமைச்சரவை விரிவாக்கம் குறித்து பல மாதங்களாக அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவி வந்த நிலையில் இன்று நடைபெற்ற பதவியேற்பு விழா மூலம் அமைச்சரவையின் முழு பலமும் நிரம்பியுள்ளது. புதிய அமைச்சர்கள் பதவியேற்றதன் மூலம் அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் மேலும் வேகமடையும் என்றும் பல்வேறு துறைகளில் நிலுவையில் உள்ள திட்டங்கள் விரைந்து செயல்படுத்தப்படும் என்றும் கூட்டணி கட்சியினர் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பிராந்திய சமநிலையை கருத்தில் கொண்டு அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. புதிய அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்படும் என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் ஆர்வம் நிலவி வருகிறது. துறை ஒதுக்கீடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை அல்லது நாளை மறுநாள் வெளியாகும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர்களின் பொறுப்புகள் அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர்கள் தங்கள் துறைகளின் அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தி பணிகளை துவங்க உள்ளதாக கூறப்படுகிறது. பதவியேற்பு விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி தலைவர்கள், அரசு உயரதிகாரிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். விழா நிறைவில் புதிய அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டதுடன் அமைச்சரவையில் புதிய சட்ட பணிகளுக்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக அமைச்சராக பதவியேற்ற லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்துவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள அவரது அலுவலகத்திற்கு அழைத்து சென்று அதிகாரப்பூர்வ இருக்கையில் அமர வைத்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்க விழா இன்று பழைய லோக் நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்றது. இதில் லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. சிவக்கொழுந்து அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்தார். அங்கு அவருக்காக ஒதுக்கப்பட்டிருந்த அமைச்சர் அலுவலகத்தில் சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் முதலமைச்சர் ரங்கசாமி நேரில் கலந்து கொண்டு புதிய அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து அமைச்சர் அலுவலகத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ இருக்கைகள் வி.பி. சிவக்கொழுந்துவை அமர வைத்து அவருக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கி முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களை தெரிவித்தார். மேலும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள அவர் மக்கள் நலனுக்காக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்றும் தனது வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டார். இதைத் தொடர்ந்து அமைச்சர் வி.பி. சிவக்கொழுந்து தனது முதல் அலுவல் பணிகளை துவக்கி பல்வேறு நிர்வாக கோப்புகளில் கையெழுத்திட்டார். அமைச்சராக பொறுப்பேற்ற முதல் நாளிலேயே நிர்வாக நடவடிக்கைகளை துவங்கியதன் மூலம் தனது பணிகளில் தீவிர கவனம் செலுத்துவதை வெளிப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி.பி.எஸ். ரமேஷ்குமார், சப்தகிரி குடும்பத்தினர், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், சப்தகிரி அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு அரசியல் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். புதிய அமைச்சருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வகையில் பலரும் பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் வழங்கினர். அமைச்சராக பதவியேற்ற வி.பி. சிவக்கொழுந்துவுக்கு ஆதரவாளர்கள் மற்றும் கட்சியினரும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அமைச்சரவை விரிவாக்கத்திற்கு பின்னர் புதிய அமைச்சர்கள் தங்களது பொறுப்புகளை ஏற்று பணிகளை துவங்கியுள்ள நிலையில் வி.பி. சிவக்கொழுந்துவின் முதல் நாள் அலுவல் நடவடிக்கைகள் அரசியல் வட்டாரங்களிலும் அவரது தொகுதி மக்களிடையும் கவனத்தை ஈர்த்துள்ளது. புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கம் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ள நிலையில் புதிதாக பதவியேற்ற அமைச்சர்களுக்கு விரைவில் துறைகள் ஒதுக்கப்பட்டு அவர்கள் தங்களது பணிகளை துவங்குவார்கள் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் அமைச்சரவை விரிவாக்க விழா நடைபெற்றது. பழைய லோக் நிவாஸ் வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராஜவேலு, வி.பி. சிவக்கொழுந்து, பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த ஜி.என்.எஸ். ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் நிறைவடைந்ததை தொடர்ந்து புதிய அமைச்சர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்தனர். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை வரவேற்று அமைச்சர்களுக்காக ஒதுக்கப்பட்ட அலுவலகங்களுக்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து ஒவ்வொரு அமைச்சரையும் அவர்களது அலுவலகங்களில் உள்ள அதிகாரப்பூர்வ இருக்கைகளில் அமர வைத்து வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்துகள் வழங்கி
புதிய பொறுப்பில் சிறப்பாக செயல்பட வாழ்த்துக்களை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சரவை விரிவாக்கம் நிறைவேறியது மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தார். மாநில வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத் திட்டங்களை மேலும் திறம்பட செயல்படுத்தும் நோக்கில் அமைச்சரவை முழுமை பெற்றுள்ளதாகவும் அவர் கூறினார். புதிய அமைச்சர்களுக்கு எந்தெந்த துறைகள் ஒதுக்கப்பட உள்ளன என்ற கேள்விக்கு பதிலளித்த அவர், இலாக்காக்கள் குறித்த முடிவு விரைவில் எடுக்கப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்றும், அதன் பின்னர் அமைச்சர்கள் தங்களது துறைகளில் பணிகளை முழுவீச்சில் துவங்குவார்கள் என்றும் தெரிவித்தார். மேலும் சட்டப்பேரவையின் புதிய சபாநாயகர் தேர்வு குறித்தும் விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என்று குறிப்பிட்டார். இதுகுறித்து கூட்டணி கட்சி தலைவர்கள் மற்றும் அரசியல் நிர்வாகத்துடன் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமைச்சரவை விரிவாக்கத்தின் மூலம் அரசின் நிர்வாக நடவடிக்கைகள் மேலும் வேகமடையும் என்றும், மக்கள் எதிர்பார்க்கும் வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் நலத்திட்டங்களை செயல்படுத்த புதிய அமைச்சர்கள் முக்கிய பங்காற்றுவார்கள் என்றும் அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. புதுச்சேரியில் அமைச்சராக பதவியேற்ற VP சிவக்கொழுந்துவிற்கு அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பதவியேற்பு விழாவை தொடர்ந்து அமைச்சர் VP சிவக்கொழுந்து சட்டப்பேரவை வளாகத்திற்கு வருகை தந்து தனது இருக்கையில் அமர்ந்து அதிகாரப்பூர்வ பணிகளை துவங்கினார். அப்போது அவருக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் மக்கள் பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் நேரில் வாழ்த்து தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், ராஜவேலு, ராஜசேகரன் ஆகியோர் அமைச்சர் சிவக்கொழுந்துவுக்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் AKT ஆறுமுகம், ரவிக்குமார், ஐயப்பன், மோகன்தாஸ், நாஜிம், செந்தில்குமார், கார்த்திகேயன், கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு உள்ளிட்டோர் பூங்கொத்துகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர், தட்சிணாமூர்த்தி மற்றும் NR காங்கிரஸ் கட்சியின் தற்போதைய மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்று அமைச்சர் VP சிவக்கொழுந்துவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள VP சிவக்கொழுந்துவுக்கு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் வாழ்த்துக்கள் குவிந்து வருவதால் சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் விழாக்கோலம் பூண்டிருந்தது. தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் முதலிடம் பிடித்த புதுச்சேரி மாணவர் பிரஜன் முதலமைச்சர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். ரெட்டியார்பாளையம் கம்பன் நகரை சேர்ந்த சிவதாஸ் விஜயலட்சுமி குடும்பத்தினர் மகன் ஜெகனின் புதல்வர் பிரஜன் தேசிய அளவில் புதுச்சேரி சார்பில் பங்கேற்று ரேங்க் 1 பெற்று இந்தியாவுக்கும் புதுவைக்கும் பெருமை சேர்த்துள்ளார். இந்நிலையில் மாணவர் பிரஜன் மரியாதை நிமித்தமாக புதுச்சேரி சட்டசபையில் முதல்வர் ரங்கசாமியை நேரில் சந்தித்து மெடல் மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார். அப்பொழுது முதல்வருடன் இருந்த இந்திரா நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் AKT ஆறுமுகம் மாணவர் பிரஜனுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் நாராயணசாமியை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்ச்சியில் பிரஜன் குடும்பத்தினர் உடனிருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் புதுவை காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் மற்றும் வெங்கடா நகர் பகுதிகளில் மக்கள் நல திட்டங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது ரெயின்போ நகர் பகுதியில் அமைந்துள்ள பூங்காவை பார்வையிட்ட அவர் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடி மகிழ்ந்தார். தொடர்ந்து பூங்காவில் உள்ள வசதிகளை ஆய்வு செய்தபோது சிறுவர்கள் பயன்படுத்தும் விளையாட்டு உபகரணங்கள் சிதிலமடைந்த நிலையில் இருப்பதை கண்டறிந்து அவற்றை உடனடியாக மாற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். மேலும் பூங்காவில் நடைபயிற்சி மேற்கொண்டு வந்த முதியவர்கள் மழை காலங்களில் சிரமம் ஏற்படுவதாகவும் நிழற்குடைகள் அமைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். அவர்களது கோரிக்கை ஏற்றுக்கொண்ட ஜோஸ் சார்லஸ் மார்டின் பூங்காவில் நிழற்குடைகள் அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். இதைத் தொடர்ந்து வெங்கடா நகர் பகுதியில் சாலையோர மற்றும் நடைபாதை வியாபாரிகளை சந்தித்து வியாபார நிலவரம் மற்றும் அன்றாட சவால்கள் குறித்து பரிவுடன் நலம் விசாரித்தார். அப்போது அப்பகுதியில் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் CCTV கேமராக்கள் அமைக்க வேண்டும் என்று பெண் வியாபாரி ஒருவர் கோரிக்கை விடுத்தார். அதற்கு உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஜோஸ் சார்லஸ் மார்டின் உறுதியளித்தார். மக்களுடன் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் தேவைகள் மற்றும் கோரிக்கைகளை அறிந்து உடனடி தீர்வுக்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினின் இந்த ஆய்வு பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் 2026 கல்வியாண்டில் 100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றதற்கான பாராட்டு விழா சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சவரிராயலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளிகள் 100% தேர்ச்சி பெற்றதற்கான பாராட்டு விழா பள்ளி அளவில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாணவிகளுக்கு சிறப்பு செய்தல், மேலும் தனித்தனி பாடப்பிரிவுகளில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவிகளுக்கு சிறப்பு செய்யும் விதமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் நேயம் மக்கள் கழக தலைவருமான நேரு என்ற குப்புசாமி விழாவில் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு சால்வை அணிவித்து பாராட்டி பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார்.
100 விழுக்காடு தேர்ச்சி பெற்றதற்கு முக்கிய காரணமாக இருந்த ஆசிரியர்களையும் மாணவிகளின் பெற்றோர்களையும் பாராட்டுவதாகவும் இதுபோன்று ஆண்டாண்டுக்கு 100% தேர்ச்சி பெற வேண்டும் என ஆசிரியர்களை கேட்டுக்கொண்டார். விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் கீதா, ஆசிரியர் பெருமக்கள், நேயம் மக்கள் கழக பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் உள்ளாட்சித்துறை சார்பில் நடைபெற்ற விழாவில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட சுமார் 100 பயனாளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை பொதுமக்களிடம் ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு துறைகள் சார்பில் சிறப்பு கண்காட்சி அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தது. இம்முகாமில் இதுவரை எந்த திட்டங்களிலும் பதிவு செய்யாத பொதுமக்கள் நேரடியாக கலந்து கொண்டு தங்களது தகுதிக்கு ஏற்ப திட்டங்களில் பதிவு செய்து பயன்பெறும் வாய்ப்பு வழங்கப்பட்டது. அரசு துறைகளின் அதிகாரிகள் மக்களிடம் திட்டங்களின் விவரங்களை விளக்கி ஆலோசனை வழங்கினர். தகுதியான பயனாளிகள் உடனடியாக விண்ணப்பித்து பதிவு செய்தனர். முகாமில் பிரதமர் தெருவோர வியாபாரிகள் சுயநிறைவு நிதி திட்டம், பிரதமர் விஸ்வகர்மா திட்டம், முத்ரா யோஜனா, சூரிய மின்சார திட்டம், ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டு திட்டம், பாதுகாப்பான தாய்மை இயக்கம், ஜனனி சுரக்ஷா யோஜனா, பிரதமர் மாத்ரு வந்தனா யோஜனா, அந்தத்யோதயா அன்ன யோஜனா உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசு திட்டங்கள் தொடர்பான தகவல் மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தன. மாலை நடைபெற்ற விழாவில் மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட சுமார் 100 பயனாளிகளுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக மற்றும் புதுச்சேரி மக்களின் கோரிக்கையை பிரதமரின் கவனத்திற்கு கொண்டு சென்று காவிரி நீர் உரிமையை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என புதிதாக அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள GNS ராஜசேகரன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அமைச்சரவை விரிவாக்கத்தின் ஒரு பகுதியாக அமைச்சராக பதவியேற்ற திருநள்ளாறு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் GNS ராஜசேகரன் பதவியேற்ற உடனேயே தனது அலுவலக பணிகளை துவக்கினார். புதுச்சேரி சட்டப்பேரவை வளாகத்தில் அமைந்துள்ள தனது அலுவலகத்தில் பல்வேறு கோப்புகளில் கையெழுத்திட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தம்மை அமைச்சராக பரிந்துரைத்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பதவி நியமனத்தை ஒப்புதல் அளித்த துணைநிலை ஆளுநருக்கு நன்றி தெரிவித்தார். அமைச்சரவையில் தனக்கு எந்த துறை ஒதுக்கப்படும் என்பது இன்னும் ஓரிரு நாட்களில் தெரியவரும் என்றும், எந்த துறை வழங்கப்பட்டாலும் முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு மக்களின் நலனுக்காக பணியாற்றுவேன் என்றும் உறுதியளித்தார். பதவியேற்ற முதல் நாளிலேயே 3 முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டதாக தெரிவித்த அவர், திருநள்ளாறு தொகுதியில் உள்ள நல்லம்பல் ஏரியை சீரமைத்து சுற்றுலா வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் படகு சவாரி வசதி ஏற்படுத்தும் திட்டம் தொடர்பான கோப்புகள் அதில் இடம்பெற்றிருப்பதாக கூறினார். மேலும் மாநிலத்தின் பொருளாதார நிலை, பொதுமக்களின் வாழ்வாதாரம் தொடர்பாக பேசிய அமைச்சர், கச்சா எண்ணெய் விலை உயர்வு காரணமாக அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சருடன் ஆலோசனை நடத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். மின்வெட்டு பிரச்சினை குறித்து கருத்து தெரிவித்த அவர், மாநிலத்தில் சில பகுதிகளில் நிலவும் மின்தடை மற்றும் மின் விநியோக சீர்கேடுகளை சரி செய்ய தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்று அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளதாக கூறினார். காரைக்கால் மாவட்டத்தின் விவசாய வளர்ச்சிக்கு காவிரி நீர் மிகவும் அவசியமானது என்பதை சுட்டிக்காட்டிய அமைச்சர், காரைக்காலில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளிலும் விவசாயத்தை பெரிதும் நம்பியுள்ளதால் காவிரி நீரை சேமித்து பயன்படுத்தும் நோக்கில் சுமார் 500 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நீர்ப்பாசன மற்றும் நீர் சேமிப்பு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். காவிரி ஆற்றில் வரும் நீர் கடலில் வீணாக கலந்துவிடாமல் சேமித்து பயன்படுத்தும் வகைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைச்சராக பொறுப்பேற்ற VP சிவக்குழந்தவிற்கு முதலியார் பிள்ளைமார் சங்கத்தினர் பொன்னாடை போற்றி பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரியில் இன்று லாஸ்பேட்டை தொகுதி NR காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் VP சிவக்குழந்து அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். இந்நிலையில் அன்று புதிதாக பொறுப்பேற்ற அமைச்சர் சிவக்கொழுந்து அவர்களை அனைத்து உலக முதலியார் பிள்ளைமார் சங்கத்தின் சார்பாக தலைவர் ஸ்ரீதர் பிள்ளை மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த தலைவி சித்ராதேவி, இந்திரா நகர் சிவக்குமார், சாரம் தணிகை வேலு, முன்னாள் காவல்துறை கண்காணிப்பாளர் ஆறுமுகம் மற்றும் திரளான நிர்வாகிகள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரி சாரம் பகுதியில் உள்ள அரசு பள்ளிக்கு போக்குவரத்து சீரமைக்க வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் அண்ணாமலை ஹோட்டல் எதிரே உள்ள அரசு துவக்க பள்ளிகள் ஏராளமான மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்பகுதியில் காலை மற்றும் மாலை நேரங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் நிலவுவதால் சாரம், சக்தி நகர், சுந்தரம் மேஸ்திரி வீதி, கொசபாளையம் மற்றும் ஞானப்பிரகாசம் நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பள்ளிக்கு வரும் மாணவர்கள் சாலையை கடக்க முடியாமல் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். இதையடுத்து பள்ளி முதல்வர் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண கோரி லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினின் கோரிக்கை விடுத்தார். அதன் பேரில் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி போக்குவரத்து காவல்துறை மற்றும் தன்வந்திரி நகர் காவல்துறை அதிகாரிகளிடம்
பள்ளி வளாகம் அருகே காலை மற்றும் மாலை நேரங்களில் தலா 1 மணி நேரம் காவலர்களை பணிகள் அமர்த்த வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் பொதுச் செயலாளர் வடக்கன்னிய பிரபாகரன் முன்வைத்தார். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் மாணவர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுத்து பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என உறுதியளித்தனர். புதுச்சேரி மாநில சாலையோர வியாபாரிகள் சங்கம் புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரசுடன் இணைக்கப்பட்டது. பேரவை கூட்டம் புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நகராட்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி பகுதிகளைச் சேர்ந்த தலைவர் வியாபாரிகள் கலந்து கொண்ட கூட்டத்திற்கு புதுச்சேரி தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் பிரபுராஜ் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுவையில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை துரிதமாக செயல்பட்டு புதுச்சேரி நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டிய வெண்டிங் கமிட்டி தேர்தலை உடனடியாக நடத்தி சாலையோர வியாபாரிகளின் சட்டப்படியான உரிமைகளை உடனடியாக நிலைநிறுத்தப்பட வேண்டும் எனவும் உழவர்கரை நகராட்சி பகுதியில் வெண்டிங் கமிட்டி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி வியாபாரம் செய்ய ஏதுவான இடங்களில் உள்ளாட்சித்துறை சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு கடைகளை கட்டித் தருவதற்கான வேலைகளை உடனடியாக துவங்க வேண்டும். புதுச்சேரியில் சாலையோர வியாபாரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர ஆக்கிரமிப்பு அகற்றம் என்ற பெயரில் சாலையோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை முற்றிலுமாக பறிக்கக்கூடாது என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. பின்னர் சங்கத்திற்கான புதிய மாநில நிர்வாகிகள் தேர்வு செய்யப்பட்டனர். புதிய தலைவர் மாநில தலைவர் பிரபுராஜ், பொதுச் செயலாளர் அந்தோனி குரூஸ், பொருளாளர் உதயசங்கர், துணைத் தலைவர்களாக நேரு ஜான், தமிழரசன், ஐயனார், விஜயா, துணை செயலாளர்களாக ரகுபதி, சங்கீதா, மணிகண்டன், மயிலு ஆகியோர் புதுச்சேரி நகர பகுதி நிர்வாகிகளாக தலைவர் பிரபு, செயலாளர் தியாகு, பொருளாளர் அமுதா, துணைத் தலைவர் பாஸ்கர், துணை செயலாளர் பாஸ்கர், உழவர்கரை பகுதி நிர்வாகிகளாக தலைவர் ரவி, செயலாளர் வர்ஜா, பொருளாளர் சுகுணா, துணைத் தலைவர் ஜோசப், துணை செயலாளர் முன்னா மற்றும் பகுதி முழு உறுப்பினர்களாக ராஜு, லூர்துநாதன், ரவிச்சந்திரன், சண்முகம், அரவிந்த், கந்தசாமி உள்ளிட்டோர் தேர்வு செய்யப்பட்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.